இந்த லமமை இன்னொரு வகையில் புரிந்து கொள்வதற்கு சூரத்து நிசா 31வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, நீங்கள் தடுக்கப்படுகின்ற பெரும்பாவங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து வாழ்வீர்கள் என்றால், நீங்கள் தடுக்கப்படுகின்ற பெரும்பாவங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து வாழ்வீர்கள் என்றால், நுகஃபிர் அன்கும் செய்யிஆத்திக்கும், உங்களது சிறுபாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மன்னித்து விடுவோம். நுகஃபிர் அன்கும் செய்யிஆத்திக்கும், உங்களது எல்லா சிறுபாவங்களையும் மன்னித்து விடுவோம். வனுதுகில்கும் முதுகலன் கரீமா, சங்கையான ஒரு நுழைதலை உங்களுக்கு நாம் சொர்க்கத்தில் என்ன செய்வோம், தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சூரா நிசா 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு லமம். லமம் என்ற ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பாவங்களை பற்றி இப்படி ஒரு பார்வை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். என்ற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாவத்துக்கு இந்த பாவம் என்ன நிலை, இதுக்கு என்ன தரம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் இதை எப்படி பார்க்கிறான் என்ற இந்த வசனங்கள் தெரியணும். இதை அல்லாஹு தாலா அல்லாஹ் எப்படி சொல்கிறான் எனக்கு, அப்படி என்றால் தான் உங்களுக்கு தௌபா செய்கிற நேரத்தில் கூட, மன்னிப்பு கேட்கின்ற நேரத்தில் கூட உள்ளம் இணைந்திருக்கும். உள்ளம் என்ன செய்யும், அந்த விளக்கங்களோடு என்ன செய்திருக்கும், இணைந்திருக்கும். அடுத்தது, இது லமம் என்ற பகுதிக்குள் வரும். ஆனால் ஹதீதுகளில் நேரடியாக இதை பற்றி என்ன லமம் என்ற பகுதிக்குள்ளே வரும் என்று சொல்லப்படலை. ஆனால் அந்த செய்தியை பார்த்தா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அது என்ன அப்படின்னா, சஹீஹுல் புகாரியில் 525வது இலக்கம், ஒரு முஃமின் வாழ்க்கையில் இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாமல் நடக்கலாம் என்ற பட்டியலை நம்ம சொல்லிக் கொண்டு வரோம். இது 3வது அம்சம். இது 3வது அம்சம். அது என்ன என்றால், தவிர்க்க முடியாமல் என்ற வார்த்தையை நான் சொல்கிறேன், அவனை மிகைச்சி, தவிர்க்க முடியாமல் இல்லை, அவனை மிகைத்து நடக்கலாம். 525வது இலக்கத்தில் வருது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னத்துர் ரஜுல் ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி துகஃபிருஹு ஸலா வ ஸௌம் வ ஸதகா வல் அம்ரு வன் நஹி. ஃபித்னத்துர் ரஜுல், இந்த செய்தியில் வருது, ஃபித்னாண்டு வருது. ஒரு மனிதன் மார்க்கத்தை விட்டு குழப்பப்படுகின்ற எல்லா அம்சங்களும் ஃபித்னா தான். அதுக்காக ஃபித்னா என்றது எதுக்கு சொல்கிறோமோ அது பாவம் அல்ல. உதாரணமாக ரசூலுல்லாஹ் என்ன சொத்தை வந்து ஃபித்னான்றாங்க. சொத்து பாவமா? சொத்து பாவம் அல்ல. பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, அதாவது ஃபித்னா, சோதனை என்று சொல்லி காட்டுறாங்க. அதுக்கான பெண்கள் பாவிகள் அர்த்தமா இல்லை. எதனால் நாங்கள் மார்க்கத்தை விட்டு குழம்புவோமோ, எங்களுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகுதல் ஏற்படுமோ, அதுக்கு பேர் என்ன, ஃபித்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ரெண்டு பேரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அவர்களை எடுத்து மிம்பரில் போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு என்ன சொன்னாங்க, சதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மை உரைத்தார்கள். என்ன, உங்களது குழந்தைகளும் உங்களது சொத்துக்களும் உங்களுக்கு ஃபித்னா தான். அப்போ அது என்ன ஃபித்னா? அது கண்ட உடனே அடக்க முடியாமல் மிம்பர்லேருந்து ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க தானே, அதுக்கு பேர் என்ன, ஃபித்னா. அதாவது அவருக்கு மிம்பரில் இருக்க முடியவில்லை, மிம்பரில் இருக்க முடியவில்லை. நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம், குழந்தை வந்து மேலே வந்து உட்காருதுன்னு வைங்க, நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்தா அது அர்த்தம் என்ன, நம்ம நல்ல திக்ரு செய்யணும் அப்படின்ற உணர்வுலையா உட்காந்துட்டு இருக்கிறோம்? இல்லை, புள்ள வண்டியில் போகட்டும் என்ன, அதில் என்ன நம்ம கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். இதுக்கு பேர் என்ன, ஃபித்னா. எங்களுக்கு என்ன, அந்த குழந்தையுடைய மனதை நம்ம குழம்ப விரும்பவில்லை, எடுத்து வீசுறா கிழமைக்கு அது வேற விஷயம். ஆனால் என்ன, அப்படி இருந்து கொண்டிருக்கிற டைமில் நமக்கு என்ன, அதாவது அந்த குழந்தையுடைய மனசை நம்ம எதுவும் இது செய்ய விரும்பல, அதுக்கு பேர் என்ன, ஃபித்னா. இதுபோல் இந்த மார்க்கத்தை திருப்புற மாதிரியான ஒரு சிந்தனை வந்துச்சு என்று சொன்னால் நம்ம அதில் கொஞ்சம் குழம்பி போனோம்னா அதுக்கு பேர் என்ன, ஃபித்னான்னு அர்த்தம். இந்த ஃபித்னா ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில் ஏற்படும், மனைவியில் ஏற்படும், மனைவிக்கு கணவனில் ஏற்படும், அதே போல் பொருளாதாரத்தில் ஏற்படும், பிள்ளைகளில் ஏற்படும், அண்டை வீட்டாரில் ஏற்படும். அண்டை வீட்டாரில் ஏற்படும் என்ன, திடீர்னு தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். நல்ல சபரோட வாழ்ந்த மனுஷன் 4 கத்தை என்ன செய்வார், சத்தம் போட்டுருவார். எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்கிறது இல்லை, 2 வார்த்தை என்ன செஞ்சிடும், அங்கே ஏதாவது ஒன்று வந்துடும். அதே போல் மனைவிக்கு என்ன செஞ்சிருவாங்க, 4 வார்த்தையை சத்தம் போட்டு என்ன ஏசிடுவாங்க. அதே மாதிரி வெளியே என்ன செய்ய மாட்டார், ஏச மாட்டார். இந்த மாதிரி என்ன, இப்படி 4 ஒரு சொத்து விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு இது வந்துடும். அண்டை வீட்டுக்காரர் கொஞ்சம் என்னது நல்லா இப்படி நல்ல வசதியாக வாழ்கிறது, இவர் எப்போ பார்த்தாலும் வறுமையில் இருக்கிறது என்ற ஒரு போராட்டம், பொறாமை, இது போன்ற சிந்தனைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி வந்தால் ஒரு மூமின் 5 நேரம் தொழுவான், நோன்பு பிடிப்பான், ஜக்காத்து கொடுப்பான், ஹஜ்ஜு செய்வான், நல்ல விஷயங்கள் செய்வான். அதெல்லாம் இதை அழித்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மாதிரி அண்டை வீட்டாரால் ஏற்படக்கூடிய இந்த ஃபித்னாக்கள், மனைவி குடும்பம், கணவன் மனைவி என்று வாழக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய வார்த்தை தகராறுகள், பேச்சுக்கள், அதே போல் குழந்தையுடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய சில வார்த்தை தகராறுகள், பேச்சுக்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்து விடுவான், மன்னித்து விடுவான். இந்த மாதிரியான சில அதாவது வார்த்தைகள் சஹாபாக்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்குது, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலேயும் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் லமம் என்று சொல்றது. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது,
லமம் அப்படி என்று சொல்லப்படும். அப்போ இது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, அவன் தவிர்க்க முடியாமல் அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அப்படியே போய் என்ன அயம் பண்ண மாதிரியா வாழ்க்கை எல்லாரும் இருந்துட்டிக்கும் இல்லை. அது வாழ்க்கை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொலையத்தான் செய்யும், சிதையத்தான் செய்யும். அப்படியே புக்ஸ் மாதிரி என்ன செய்யலாது, யாருக்கும் வாழ இயலாது. ஆசைகள் கூடும் குறையும், பேச்சுவார்த்தைகள் கூடும் குறையும். இதெல்லாம் அவன் என்ன நினைக்கணும், என் 5 நேர தொழுகை இதை என்ன செய்து இல்லாமலுக்கு தொழுகை விட்டுறக்கூடாது. எனது சுண்ண தொழுகைகள் இவைகளை என்ன செய்கிறது, இல்லாமல் ஆக்குகிறது. அது இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிடுறேன்னா, நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ முடிஞ்சினி. அப்படி செய்தான் அப்படி தான் செய்வான். ஒரு ஏதாவது ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டான்னா நீ நிரந்தர நரகவாதி என்று சொல்லி நன்மையை செய்ய விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் ஏதாவது நடந்துட்டா, நம்மளே பாவி, நீ அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டா, நீ நிரந்தர நரகவாதி, பாவியா போன்னு சொல்லி செய்தான் என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது எந்த மௌதியில் இருக்கின்றா, இது என்ன என்ற தொழுகையும் என்ற நோம்பும் என்ற ஜக்காத்தும் என்ற ஹஜ்ஜும் எனது நல்லமல்களும் நான் சரியாக செஞ்சேன் என்று சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான். அப்படி என்ற உணர்வை பெற வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வரணும். இதெல்லாம் எண்ணத்தில் அவனுக்கு இருக்க வேண்டும். நான் செய்கின்ற இந்த தவறுடைய தரம் என்ன, இந்த தவறுடைய தரம் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும்.